வணக்க மக்களே, வாழ்க வளமுடன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். இடையில கொஞ்சம் சொந்த காரணமாக வீடியோ போட முடியல. கண்டிப்பாக நீ தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பார்க்கலாம். அதாவது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் பிறந்த நேரமும் அதற்கான ஓரையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிர்ஷ்டமே உங்கள் நண்பனாக மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. நம்ம ஜாதகங்களை பார்க்குறோம், எவ்வளோ பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஒரு படி கூட நம்ம மேலே முன்னேற முடியல. வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, எந்த சூழல்ல இருந்தாலும் சரிங்க. அதாவது சொல்லுவா இல்லையா, பச்சி தெரிஞ்சவனிலும் பகை கொள்ளாதே ஒன்று இருக்கு. அதே போல ஓரையை தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ரொம்ப பேருடைய வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போறாங்க. ரகசியமே ஓரை தாங்க. சொல்லுவாங்க, எதேன்னு ஒரு நல்ல காரியம் பண்ணா கூட ஓரையை பாருங்க. ஏன்னா இப்ப இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கிறீங்களேன். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதி யாரு? சூரிய பகவான் தான். அப்படி சூரிய பகவானாக இருந்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கிரகம் ஆட்சி ஆளுங்க. அதான் ஓரை. அப்படி ஆட்சி ஆளும் நேரத்துல ஒரு ஆணோ பெண்ணோ ஜனன மரம் அதான் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தானே. சரியா? நான் சொல்ற சரிதானே? அதாவது அந்த ஓரையின் காரகத்துவத்தில் பிறந்தவர்கள். அப்போ உங்களுடைய பிறந்த நேரப்படி அன்னைக்கு என்ன ஓரை, அந்த ஓரையில நீங்க பிறந்திருக்கீங்க. அந்த ஓரையை வச்சு உங்களை அதிர்ஷ்டத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறலாங்க. அதுக்கு தான் நம்ம இந்த முழுமையாக அந்த வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க, லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பேருக்கு நல்ல விஷயம், 4-5 பேருக்கு நல்லது நடந்தாலே போதுமே. சரிங்களா? அந்த ஒரு நல்ல விஷயத்த பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போனால் கூட, ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ணால் கூட, எந்த சாமியை கும்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு கூட தெரிய மாட்டேங்குது. நம்ம போகிறோம், எல்லா சாமியும் கும்பிட்றோம், எல்லா நாளும் செவ்வாய்க்கிழமை முருகரை பார்க்குறோம், வெள்ளிக்கிழமை அம்பாவை பார்க்குறோம், இப்படி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஓரையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா ரகசியத்தை பாதுகாத்துக்கிறோம். நீங்க பிறந்த நேரம் பெரும்பாலும் பாருங்க, நீங்க எங்கே போனாலும் உங்க ராசி நட்சத்திரத்தை கூட கண்டுபிடிச்சிருவாங்க சங்கல்பம் பண்ணும் போத கூட. ஆனா பிறந்த நேரத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இது மிக மிக ரகசியமா நீங்க வச்சுக்கிறோம். ஒருத்தரை வீழ்த்தணும் அப்படின்னா கண்டிப்பா பிறந்த நேரம் தெரிஞ்சா வீழ்த்திடலாங்க. அதே மாதிரி இந்த பஞ்சபட்சி சாஸ்திரமும் அப்படித்தான். ஆனா இது துல்லிதமாக நல்ல ஒரு பலன் கொடுக்கும். உங்களை முடக்கி வச்சிருந்தா கூட இதுல இருந்து நீங்க வெளியில வர முடியும். அது எந்த முடக்கமா இருந்தாலும் சரி, உடல் ரீதியா முடக்கமா இருந்தாலும் சரி, மன ரீதியா முடக்கமா இருந்தாலும் சரி, திருமணத்துல தடை இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் இல்லை அதுல தடை இருந்தாலும் சரி, கல்வியில தடை இருந்தாலும் சரி, தொழில வருமானம் எந்த விதத்திலையும் தடை இருந்தாலும் சரி, நீங்க பிறந்த நேரம் தெரிஞ்சுக்கிறீங்க, அந்த ஓரையை தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமையில பிறந்திருக்காருன்னு வச்சுக்கிறீங்களேன். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். இப்ப இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உள்ளவங்களுக்கு நம்ம பார்க்கலாம். சரியா? தனியாக நான் போட்டு வச்சிருக்கேன். இப்ப ஞாயிற்றுக்கிழமையில ஆணோ பெண்ணோ ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா காலையில 6 மணில இருந்து, ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 to 7க்குள்ள ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவரு சூரியன் ஓரையில பிறந்தவர், சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர். அப்போ நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் சிவபெருமானுங்க. காலையில ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து நின்று சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணி வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரிங்க? முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பாக மாற்றம் இருக்குங்க. அதுல எந்த ஒரு தடுமாற்றமும் வராது. என்ன, ஞாயிற்றுக்கிழமையில கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து சூரியன் நமஸ்காரம் பண்ணிக்கிறோம், இல்லை சூரிய பூஜை பண்ணலாம், இல்லை சூரிய மந்திரங்கள் தெரிஞ்சு அதை கூட உங்களுடைய இப்போதான் யூடியூப்ல எவ்வளோ பாட்டுகள்லாம் இருக்கு, அதில் ஒரு ஆதித்ய கிருதயத்தை போட்டு வீட்டில் படிச்சுட்டு இருக்கிற ஸ்லோகம் அது வாட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கலாமே. சரி, அதே இந்த 6 to 7 பிறந்தவங்களுக்கு இன்னும் சில அதுலேயே விளக்கங்கள் இருக்கு. நான் ஒவ்வொரு வீடியோவா சொல்றேன். நான் முதல்ல இந்த 7 வாரத்துக்கும் என்ன நேரத்துல எந்த ஓரையில பிறந்தையே, அது என்ன தெய்வத்தை கும்பிட போறேங்கிற மட்டும் தான் நம்ம இதில் பார்க்க போறோம். அடுத்தடுத்து வீடியோவுக்குள்ள என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஓரப்படி எதுல நீங்க லாபம் சம்பாதிக்கலாம், என்ன விஷயத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அதுக்கு என்ன தீர்வு காணலாம், எல்லாமே இது கண்டினியூவா உங்களுக்கு வீடியோ நான் போட போறேங்க. தவறாம வீடியோ மட்டும் பாருங்க, நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கிறேங்க. கண்டிப்பா வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமாவது முயற்சி பண்ணுங்க, வெற்றி கண்டிப்பா உண்டுங்க. அதே போல 7 to 8 காலையில ஒரு ஞாயிற்றுக்கிழமையில பிறக்கிறாங்க அப்படின்னா அவர் சுக்கிரனுடைய ஓரையில் பிறந்தவர்.
இவங்க எப்பயுமே நல்லா ஜாலியா பிரகாசமா இருக்கும்னு நினைக்கிறவங்க, நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் ரங்கநாதன் பெருமாளை வழிபட்டுக்கிறலாம். நீங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க எந்த கிழமையில பிறந்தீங்களோ அந்த கிழமையோட ஓரையோடைய தெய்வங்களை வழிபட்டுக்கிறீங்க, அது ரொம்ப ரொம்ப உத்தமம். அது ஞாயிற்றுக்கிழமையில பெருமாள் இல்ல ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்துல இந்த இதுல படுத்து கிடப்பாரு இல்லையா, ஆதிசேஷன் மேல படுத்து கிடப்பார் ரங்கநாதன், அவரை வழிபட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா லட்சுமி தேவியை கூட வழிபட்டுக்கிறலாம். அதே போல 7 மணில இருந்து அந்த 8 மணிக்குள்ளாக சுக்கிரனுடைய ஓரையில பிறந்தவங்க இந்த வழிபாடு பண்ணிக்கிறங்க. 8ல இருந்து 9 மணிக்குள்ள பிறந்தவங்க புதன் ஓரையில பிறந்தவங்க, ஞாயிற்றுக்கிழமையில புதன் ஓரையில பிறந்தவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அறிவாற்றல் உள்ளவங்களா இருப்பாங்க. ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா பேனாங்கையுமா இருப்பாங்க, பேப்பர் நோட்டுமா இருப்பாங்க, நல்ல ஒரு உபதேசம் சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க, பேங்க்ல அதிக பேர் வேலை பார்ப்பாங்க. இவங்களுக்கு எப்பயுமே யோசிச்சு ஏதாவது ஒன்று புதுசா செய்யணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுடைய வழிபாடு பெருமாளுடைய வழிபாடு. ஞாயிற்றுக்கிழமையில பெருமாளுடைய வழிபாடு நீங்களும் எடுத்துக்கிறனும். அதே போல 9 to 10 ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க காலையில 9 மணில இருந்து 10 மணிக்குள்ள பிறந்தவங்க சந்திரனுடைய ஓரையில பிறந்தவங்க. அதாவது ஒரு முடிவை சரியா எடுப்பாங்க, அப்படியே மாத்திடுவாங்க. ஒரு நிலைப்பாடு இருக்காது, அது மட்டும்தான் உங்ககிட்ட. ஆனா எடுக்கிற முடிவை ஒரு பேர்கிட்ட கொஞ்சம் கேட்டு அதை சரியான முடிவாங்கிறத நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க செய்யணும். அதுல மட்டும் பதட்டம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் பதட்டம் இருக்கத்தான் செய்யும். இந்த நேரத்துல பிறந்தவங்களுக்கு அவசர புத்தி இருக்கக்கூடாது. எதையுமே நிதானமா செஞ்சு அப்படின்னா காரியம் வெற்றி. எப்பயுமே நல்ல மனசுங்க, எல்லாருக்கும் நல்லது செய்ய நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம். இந்த 9-10ல பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சந்திரனுடைய ஓரையில பிறந்தவங்க கண்டிப்பாக பார்வதி அம்மனை ஞாயிற்றுக்கிழமை அம்பாள் பார்வதி அம்மனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க. ஆதிபராசக்தி எந்த ஒரு பேர்ல இருந்தாலும் இருப்பான், அவளை நீங்க வழிபட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். சரி, 10 to 11 ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவங்க சனி பகவானுடைய ஓரையில பிறந்தவங்க. இவங்களை பார்க்க போனோம் அப்படின்னா எப்பயுமே யாருக்கும் அடிபணியாதவங்க, வம்பு வழக்கு பிரச்சனையை தேடி இழுத்துப்பாங்க, அதை சரியும் பண்ணிப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பைரவர் வழிபாடு, இல்ல ஐயப்பன் வழிபாடு, ஐயனார் வழிபாடு, காளி தேவி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. உங்களுடைய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வழிபடக்கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கினும் நான் சொன்ன தெய்வங்களை வழிபட்டுக்கிறேன், கண்டிப்பா மாற்றம் இருக்கு. அதே போல 11 மணில இருந்து 12 மணிக்குள்ள மதியம் ஆயிடும் இல்லையா ஞாயிற்றுக்கிழமையில. இவங்க பிறந்த நேரப்படி பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய ஓரை. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உபதேசம், 4 பேருக்கு நல்லது செய்யணும், நம்ம கத்துக்கிட்டதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல உள்ளவங்க. இவங்க வழிபடக்கூடியது தட்சிணாமூர்த்தி மற்றும் சிவபெருமானை வழிபட்டுக்கிறலாம். அதே போல 12 மணில இருந்து 1 மணிக்குள்ள மதியம் பிறக்கிறாங்க அப்படின்னா இவங்க செவ்வாய் உரையில பிறந்தவங்க. இவங்க எப்பயுமே எதுக்குமே முன்னாடி நிற்பாங்க, தைரியசாலியான ஆள், உடம்பு நல்லா கட்டு சட்ட பலமா வச்சுப்பாங்க, எதுக்கும் தயங்க மாட்டாங்க. சண்டைனா முன்னா போய் நிற்கிறவங்க, அதுல கொஞ்சம் நிதானமா இருந்துக்கிறவங்க. நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் ஞாயிற்றுக்கிழமை முருகப்பெருமான். அதாவது நான் இப்போ கொடுத்துருக்கிறது நான் மதியம் 12 மணி வரைக்கும் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பா இன்னும் ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவங்க 12 மணில இருந்து மறுநாள் உங்களுக்கு 6 மணி வரைக்கும் இருக்கு. அந்த வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நான் கண்டிப்பா கொடுப்பேன். ஏன்னா நம்ம வீடியோ பெருசா போட்டாலும் மக்கள் பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கும். தொடர்ச்சியாக வீடியோ வரும், எங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுங்க. நாளை சந்திக்கலாம்.